श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुत्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழகருடைய தர்மபத்னிகள் பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவியார் இவர்களுடைய சேர்த்திய அனுபவித்த அதுக்கப்புறமா அழகருக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கின்ற அனந்த கருட விஷ்டசேனர் என்று சொல்லக்கூடிய பிரதானமான 3 பேருடைய சிசூர்களுடைய வைபவத்தை இவெல்லாம் எப்படி அழகருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்றத சொல்லிட்டு வரே. இதுல சுந்தரஸ்ய வனசைலவாசினः भोगमेव निज भोगम् अभजन् शेष एष इति शेषता कृतेः प्रीतिमान् अहिपतिः स्वनामनी. இது ஆதிசேஷன் விஷயமான ஒரு ஸ்லோகம். தன்னை அடிமைன்னு சொல்லிக்கிறதுக்கு, சேஷன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறான் ஆதிசேஷன். அதுதான் அவருடைய விசேஷம். சேஷ ஏஷ இதி சேஷதா கிருதேகே பிரீத்திமான் அஹிபதிஹி ஸ்வநாமனி. அஹிபதிஹி இந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் நாகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிற ஆதிசேஷன் எல்லாரும் ராஜா ராஜான்னு தன்னை ஈஸ்வரனாகவும் உயர்ந்தவனாகவும் சொல்லிக்கிறது தான் ஆசைப்படுவா. ஆனா ஆதிசேஷனாக எழுந்துள்ளிருக்கிற இந்த நித்தியசூரி இவர் தன்னுடைய பேரை சேஷன்னு சொல்லிக்கிறதுலயே பெருமைப்படுறார். எதனால அப்படின்னா, சுந்தரஸ்ய வனசைல வாசினோ போகமேவ நிஜ போகம் ஆபஜன்னு சொன்னார். சேஷ லட்சணமே என்ன? தனக்குன்னு எதுவும் இல்லாமல் தன்னாலே தன்னுடைய செயல்களாலே வரக்கூடிய சிறப்புகள்லாம் யாரோ வேற ஒருத்தருக்கு போறதா இருந்து அந்த வேற ஒருத்தர் சேஷி, இவர் தாம் சேஷன்றது தானே. ஆதிசேஷன் பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் செயல்னாலையும் சந்தோஷப்படுறவர் பிரீத்தி பெருமாள் தான். பெருமாளுடைய பிரீத்தி ஒன்னே தனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறவர், தனக்குன்னு எந்த ஒரு விருப்போ வெறுப்போ இல்லாதவர். ஆகையால சுந்தரபாகுவாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு போக்கியம், அவருக்கு இது ஒரு விசேஷமாகப்படுறது. அதுக்கு தான் ஒரு உறுதுணையாக இருக்கோம்னாக்க அதுதான் தனக்கு புருஷார்த்தம்னு நினைக்கிறவராக இருக்கிறபடினால அவர் தன்னை சேஷன்னு சொல்லிக்கிறதுலயே பெருமைப்படுறாருன்னு சொன்னார். இதுக்கப்புறமா கருத்மான பத்தி சொல்றார். வாகனாசன விதான சாமராஜ்யாகிருதி खगपतिस्त्रयीमयः नित्यदास्यरतिरेव यस्य वै एष सुन्दरभुजो वनाद्रिगः. 73வது ஸ்லோகம் சுந்தரபாகுஸ்தவத்துல பெரிய திருவடி கருத்மான பத்தி சொல்ற. கருத்மான் அழகருக்கு எப்படி எப்படி கைங்கரியங்கள்லாம் பண்ற
அவர் எந்த மாதிரி எல்லாம் கைங்கரியம் பண்றாரோ அந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் அடியனும் பண்ணணும், அதை அந்த சுந்தரபாகு ஏற்றுக்கொள்ளணும் என்று பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகத்தினால. வாகனாசன விதான சாமராத்யாகிருதி ககபதிஸ்ரயீமய நித்யதாஸ்ய ரதிரேவ யஸ்ய வை ஏஷ சுந்தர புஜோ வனாத்ரிகா. ஒரு அந்த ஸ்லோகம், விருத்தம் இதெல்லாமே சேவிக்கச்சே அந்த ஆழ்வானுடைய ஸ்ரீசக்தியில நமக்கு ஒரு கௌரவம் ஏற்படுறது. அந்த பத பிரயோகங்கள் அற்புதமான ஒரு விஷயம். ஒவ்வொன்றும் ஆதிசேஷனும் எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாஸ்தோசிதமான கைங்கரியத்தை பண்ற, கருத்மானும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற. இவ ரெண்டு பேருடைய கைங்கரியத்துல எதனா வேறுபாடு இருக்கான்னாக்க, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம்னு நம்மாழ்வார் பாரித்தா மாதிரி இவ நித்தியசூரிகள்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இவ ரெண்டு பேருடைய கைங்கரியத்துல என்ன வேறுபாடு என்று கேட்டேன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், என்றால் மரவடியாம்னு சொல்லி ஆதிசேஷனுடைய கைங்கரியத்தை சொல்ற. அதே சமயத்துல கருத்மானுடைய கைங்கரியத்தை சொல்லச்சே தாசஸ்தகா வாகனம் ஆசனம் சேவிதானம் வியஜனம் திரைமயான்னு சொல்லி ஆசனம் துவஜா, தாசஸ்தகா வாகனம் ஆசனம் துவஜா எத்தேவிதானம் வியஜனம் திரைமயான்னு எல்லாமாகவும் கருத்மான் இருக்கு. தாசனாக எழுந்துள்ளிருக்கார், சகாவாக எழுந்துள்ளிருக்கார், வாகனமாக எழுந்துள்ளிருக்கார், ஆசனமாக எழுந்துள்ளிருக்கார். அதாவது இப்படி எல்லாம் பல கைங்கரியம், துவஜ ரூபமாக கைங்கரியம் பண்றது, விதான ரூபமாக கைங்கரியம் பண்றது, வியஜனம் விசிறியாகவும் கைங்கரியம் பண்றதுன்னு சொல்லி கருத்மானுக்கு சொல்ற. இந்த கருத்மானுடைய கைங்கரியத்திலையும் ஆதிசேஷனுடைய கைங்கரியத்திலையும் வேறுபாடு ஒரே ஒரு சின்ன வேறுபாடு தான். ஆதிசேஷன் என்ன பண்ணிக்கிறேன்னாக்க, தன்னுடைய உருவத்தையே மாத்திக்கிறேன். இவர் சேதனனாக இருந்திருக்கிற ஆதிசேஷன் பாதுகையாக ஆகிறேன். பெருமாள் நடந்தாக்க பாதுகையாக ஆகிறேன். அவரே சிம்ஹாசன ரூபமாக ஆறு, அவரே கொடையாக ஆகிறேன். சென்றால் கொடையாம், இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்லி இப்படி தன்னுடைய ஒரு அந்த சேத்தன சமாதியை மீறி அந்த பரிச்சத ரூபமாக உருவம் எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன். கருத்மான் என்னன்னாக்க எல்லா சமயத்திலையும் கருத்மானாக இருந்த கைங்கரியம் பண்றேன். வாகனமாக இருக்க செய்யும் சரி, ஆசனமாக இருக்க செய்யும் சரி, விதானமாகவோ துவஜமாகவோ வியஜனமாகவோ, வியஜனம்னா விசிறியா இருக்கச்சு எல்லா சமயத்திலையும் கருத்மானாகவே தன்னுடைய உருவத்தை மாத்திக்காத கைங்கரியம் பண்றேன். இதுதான் விசேஷம் இவ ரெண்டு பேருக்கும். வேதாத்மா விஷகேஸ்வரன்னு ஆளவந்தாரே வேதாத்மான்னு கருத்மான ஸ்தோத்திரம் பண்ற. அதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் திரைமயா ககபதி திரைமயான்னு பட்சிகளுக்கெல்லாம் அரசனாக இருந்திருக்க புல்லரசன் என்பதாக பெயர். அவர் திரைமயனாகவும் எழுந்தருள் இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்ற. வாகனாசன விதான சாமராத்யாகிருதி ககபதி திரைமயா. அத்தியூரான் புள்ளை ஊர்வான், அந்த கருடன் வாகனமாக இருந்திருக்கு. அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று நம்மாழ்வார் பாரிக்கிறார். பொற்கடவீர் என்பதாக அந்த கருத்மான் மேல பெருமாள் சேவை சாய்க்கணும் என்பதாக.
இது வாகனத்துக்கு சொல்லி சொல்ற கருட வாகனமானதுன்னு சொல்லி. இப்ப பிரயாண காலங்கள்ல வரைச்சு வாகனம்னாக்கா ஏதோ ஒரு கார்ல போற மாதிரி இல்லை. அவர் கருத்மானுடைய தோள்கள்ல ஏறி உட்காந்துக்கிற இவர் வாகனமாகவும் இவர் அமருகிற இடம் இருக்க இது ஆசனமாகவும் இருந்துருக்கான். இதே கருத்மான் விஷயத்துல அதாவது கஜேந்திராழ்வான் ஆதி மூலமேன்னு ஒரு சப்திச்ச உடனே பெருமாள் அந்த பக்தனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை நினைச்சு அப்படியே தான் நிலைக்குள்ளேயே ஓடி வர அதந்திரித சமூபதிஹி அங்க சொல்லச்சே பட்டர் சொல்றார் 3 ஸ்லோகத்தினால பகவத ஸ்வராயை நமகன்னு அந்த எம்பெருமான் எவ்வளவு வேகமாக ஆசிரித ரட்சணத்துக்காக ஓடி வரையன்றதை பத்தி சொல்றது. அவாகன பரிஷ்கிருதம் என்பதாக சொல்ற. எப்ப சொன்னாலும் சிவைகுண்டத்துல இருந்து எங்கேயான கிளம்புறதா இருந்தாக்க அங்க விஸ்வக்சேனர்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பு வேறாம். ஆனா அவருக்கு ஒண்ணுமே சூச்சனை பண்ணல, விஸ்வக்சேனருக்கு எதுவுமே சொல்லல. இப்படி கருத்மான் ரூபமாக வாகனத்துல பெருமாள் எழுந்துள்ளதா இருந்தாக்க இப்ப யானை மேல போகச்சு அம்பாரின்னு சொல்லி சொல்றாளே அந்த மாதிரி ஒரு ஆசனங்கள்லாம் பண்ணி பரிஷ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏறி உட்காந்துட்டு. ஆனா அவாகன பரிஷ்கதின்னு சொல்லச்சு இவர் என்ன பண்ற தொகுல்னு போய் ஏறி உட்காந்துக்கிறேன். இப்படி ஏறி உட்காண்டாக்க அந்த உட்காந்துருக்கச்சே ஆசனமாகவும் இருக்கார். வாகனத்தோட மாத்திரம் இல்லை, ஆசனமாக இருந்துருக்க. இது ஆகமங்கள்லாம் வரைச்சு பார்த்தோம்னா பல இடங்கள்ல கருத்மான் ஆசனமாக எழுந்துள்ள இருக்கிறதாக சாஸ்திரத்துல சொல்றது, ஆகம சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. விதானம்ன்றது மேலாப்பு, அதாவது மேல்கட்டு. மேலால் பறந்த வெயில் காப்பான் வெனதை சிறுவன் சிறகென்னும் மேலா பெண் கீழ் வருவானை. கண்ணன் அந்த மாடு மேய்க்கிறதுக்கோசரம் வெளில போறேன், நல்ல வெயில் அடிக்கிறது. அப்படி அடிச்சா கூட அங்க வினதை சிறுவன் மேலாப்பின் கீழ் வருவானே, மிளதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானைன்னு சொல்றதுனால வினதா புத்திரனாக இருந்திருக்கிற வைனதேயர் மேல்கட்டு விதானமாக மேல வந்துட்டே இருக்கிறான். துளி கூட அந்த பெருமாள் மேல வெயிலே படாதபடி வரவராக இருந்திருக்கிறான். அதுதான் மேலாப்புன்னு சொல்றது. சாதாரண கோவில்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த மேல் கட்டு கட்டுறதுன்றது உண்டு. அதாவது ஒரு மண்டபத்துல ஒரு ஆஸ்தானம்னாக்க மேல் கட்டு இல்லாத பெருமாள் இறங்க மாட்டேன், அந்த விதானம் இல்லாத பெருமாள் இறங்க மாட்டேன். அந்த வெளியில பிரதட்சணம் புறப்பாடு, ஆனா அப்ப கொடை வரப்போறது. ஆஸ்தானத்துல இருந்தாருனாக்கா அங்க மேல் கட்டு எப்பவும் இருக்கும். இதுக்கு எந்த இடமா இருந்தாலும் சரி, இது எந்த மண்டபப்படி, சின்ன மண்டபப்படியா இருந்தாலும் பெரிய மண்டபப்படியா இருந்தாலும் பஞ்சபர்வமா இருந்தாலும் பெருமாள் ஏழ்ற இடத்துல மேல் கட்டுன்றது எப்பவும் சித்தமா இருக்கும். அங்க யார் இருக்கேன்னா அந்த மேல்கட்டாக இருக்கிறவர் கருத்மான் தான். வாகனாசன விதான சாமராஜ்யாகிருதி தாசசகா வாகனம் ஆசனம் துவஜஹான்னு சொல்ற. தாசகா எம்பெருமான் யாருக்கு எப்பவும் அடிமையாக எழுந்துள்ளிருக்கிறவர், தாசனாக எழுந்துள்ளிருக்கிறவர், எம்பெருமான் நியமிக்கிற கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கவராக இருக்கவர் கருத்மான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சகா தோழனாக கருத்மான் எங்க இருக்காருன்னு கேட்டேன். ராமாயணத்துல ராமரும் லக்ஷ்மணரும் இந்திரஜித்து ஏவிய நாக பாசத்தினால கட்டுண்டு கீழே விழுந்த சமயத்துல கருத்மான் அங்க வரை
அப்போ சொல்லச்சே நான் உனக்கு நண்பன்னு சொல்றேன். ஆகையால அந்த இடத்துல சகாவாக ஆறே. தாசசகா வாகனம். வாகனம் எல்லா இடத்துலயும் பிரசித்தமா பார்த்துட்டு இருக்கோம். ஆசனமாக இருந்துருக்கு. எஸ்தே விதானம் வியஜனம் திரயீமயா. விதானம் பெருமாள் ஏழ்ற இடத்துலலாம் அவர் விதானமாக இருந்திருக்கார். வியஜனம்னு சொல்றார், விசிறி. அந்த வியஜனமாக இருக்கிறது, விசிறியாக இருக்கிறதுன்றது அந்த பெருமாளுக்கு முன்னையும் எழுந்தருளி அந்த பெருமாளுக்கு இந்த வெப்பத்தினாலேயோ எதனாலேயும் எந்த சிரமமும் ஏற்படாதபடி அவர் வெண் சாமரமாகவும் அந்த வியஜனம்னு அங்க சொன்னார். விசிறின்னு இந்த இடத்துல சாமரா ஜாகிரதின்னு சாமரம்னு சொல்றார். இவ்வளவுதான் வித்தியாசம் இந்த ரெண்டுத்துக்கும். அதாவது காத்து வரக்கூடிய ஒரு சன்னிவேசம் இது. யாதவாபியுதயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வசுதேவர் அந்த பாதராத்திரிக்கு கண்ணனை அந்த ஒரு இருட்டு, அந்த இருட்டுல யமுனைய கடந்து அங்க நந்தகோபருடைய கிரகத்துல அந்த குழந்தைய கொண்டு போய் வச்சுட்டு வரணும். கண்ணனை எழுந்துருளை பண்ணிட்டு போறேங்க. போகச்சு பார்த்தோம்னா ஆதிசேஷன் என்ன போன உடனேயே அந்த யமுனை வழி விட்டுருக்கு. சமுதிரம் மாதிரி எல்லாம் தடங்கள்லாம் பண்ணல. கண்ணனை எழுந்துருளை பண்ணிட்டு வரச்சே யமுனை வழி விட்டுருக்கு. ஜானு மாத்திரம்னு ஒரு முழங்காலோட பெரிய அந்த அந்த சமயம் மழை காலம் வெள்ளம் போயிட்டு இருந்தா கூட இந்த இவர் கடற்கரை பகுதியில ஒரு முட்டிங்காலுக்கும் கீழே அளவுதான் ஜலம் போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி யமுனா நதி உபகாரம் பண்றார். இந்த இருட்டுல எப்படி கிடக்கிறதுன்னு தெரியலையே என்று வரச்சே ஆதிசேஷன் தன்னுடைய சிரசுல இருக்கக்கூடிய ரத்னங்களால இந்த போக்கஸ் லைட்டை போட்டு காமிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு அதை வழி காண்பிக்கிறேன். கருத்மானும் போறாங்க. இவருடைய காரியம் என்ன என்று கேட்ட, தன்னுடைய ரெக்கைகளால சிறகுகளால ஒரு காத்து வீசிட்டு போறார். அந்த குளிர்ல என்னத்துக்கு இந்த காத்து வேணும் என்று கேட்டா, கண்ணன் சின்ன குழந்தை, அப்பதான் பிறந்த குழந்தை. அந்த அப்பதான் பிறந்த குழந்தைய பாதராத்திரிக்கு அழைச்சும் போறதுன்னாக்க காத்து கருப்பெல்லாம் அண்டிடுத்தோம்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயமா. அதுக்காக கருத்மான் இவர் வேதாத்மாவாக இருந்துட்டேன். இது பிரம்மவித்த வேதாத்தியனம் பண்றவாளாக இருந்தாள்னாக்க எந்த ராட்சசனோ எந்த பேயோ எந்த பிசாசுமே எதுவுமே அணுகாதுன்னு சொல்றார். கைசிக மகாத்மியத்துல கூட, கைசிக புராணத்துல கூட ஒரு இடத்துல வரும், இந்த பிராமணனா இருக்கச்சே அவ பண்ணின ஒரு பலன்ல வரச்சே என்னன்னாக்க பிரம்மராட்சசன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரம்மராட்சசுக்கு சொல்லச்சே இந்த மாதிரி ஒரு பிராமணர்கள் ஒரு மந்திரத்தை வேத மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாள்னாக்க அந்த இடத்துல எந்த ராட்சசும் இருக்காது, போயிடும், எல்லாமே போயிடும்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப கருத்மான் திரைமயனாக இருக்கிறபடினால இந்த குழந்தை மேல எந்த கருப்பு காத்தும் அண்டாத இருக்கிறதுக்காக போடுறா. இது அந்த காலத்தெல்லாம் சொல்லுவா, இந்த ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தையோட கூட அவ அம்மா எங்கேயான பிரயாணத்துக்கு போறதா இருந்தாக்க அது ஒரு ராத்திரி ஒரு 10 மணிக்குள்ள ஆத்துக்கு வந்துடுற மாதிரியோ, அப்படி இல்லைன்னாக்க பின்னால கிளம்பி போற மாதிரியோ இப்படிதான் பார்த்துக்கணுமே தவிர அவ்வேளையில பிரயாணத்தை யாருமே பெரியவாள்லாம் அங்கீகரிக்க மாட்டார். அதுக்கும் மேலேயும் இந்த காலத்துலயும் சில பேர் பண்றா, இந்த மாதிரி குழந்தைய அழைச்சிட்டு போறதா ஒரு வேப்ப இலைய இடுப்புல சொருகிண்டு போறது.
அந்த குழந்தைக்கு எந்த ஒரு சிரமமும் வரக்கூடாதுன்றதுக்காக. இப்ப இந்த கருத்மான் கண்ணனாகிய குழந்தைக்கு எந்த சிரமமும் வரக்கூடாதுன்றதுனால வியஜனமாக சாமரமாக கைங்கரியம் பண்ற. இப்படி வாகனாதன விதான சாமராத்யாகிருதி ககபதி ஸ்ரயீமயா நித்யதாஸ்ய ரதிரேவ யஸ்ய வைஹ்யேஷ சுந்தர புஜோ வனாத்ரிகா. அந்த கருத்மான் இந்த சுந்தர பாபுக்கு நித்தியதாசன், எப்ப பார்த்தாலும் எப்பவும் எல்லா சமயத்திலையும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துருக்க, அத்தாணி சேவகத்துல ஈடுபட்டவராக இருந்துருக்க. இப்ப இது காக்குமாரி இது எப்படி ஈடுபட்டிருக்கேன்னு சொல்றது என்னத்துக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு அத்தாணி சேவகம் செய்யற பாக்கியம் நமக்கும் கிடைக்கணும் என்று ஆழ்வார் பிரார்த்தனை பண்ற. வாகனாதன விதான தாமரத்யாகிருதி ககபதி ஸ்ரயீமயா நித்யதாஸ்ய ரதிரேவ யஸ்ய வைஹ்யேஷ சுந்தர புஜோ வனாத்ரிகா. இப்படிப்பட்டவராக சுந்தர புஜராக சுந்தர பாபுவா எழுந்திருக்கவர் பெருமாளிடம் சோலையில எழுந்தருள் இருக்காருன்னு சொல்ற. வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய வை பிரபுக்தசிஷ்டாஸ்ய சைன்யதத்பதிः समस्तलोकैकधुरन्धरः सदा कटाक्षवीक्ष्योऽस्य च सर्वकर्मसु. அனந்தன சொல்லியாச்சு, கருடனை சொல்லியாச்சு. அடுத்தது விஷக்சேனரை சொல்றார். விஷக்சேனர் எப்படி இருந்துருக்கேன்னா, வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய வை பிரபுக்தசிஷ்டாஸ்ய சைன்யதத்பதிः. பிரபுக்த சிஷ்டாசி என்பதாக சொல்ற. பிரபுக்த சிஷ்டாசி அதாவது எம்பெருமான் உகந்து அமுது செய்த பதார்த்தங்களை அதனுடைய மிகுதிய இவர் ஸ்வீகரிக்கிறவராக இருந்திருக்கு. ஆகையால இவருக்கு அந்த பேரே ஒரு பேர் இருந்திருக்கு. என்ன பேரு என்று கேட்ட, இவர் சேஷாசனன் என்று அவருக்கு பேர். சேஷன் ஆதிசேஷனுக்கு பேரு, சேஷாசனஹான்னு இவருக்கு பேர். ஸ்வதீய புக்தோஜித சேஷ போஜினா பிரியன சேனாபதினான்னு அளவந்தார் ஸ்லோகத்துல விஷக்சேனரை சாதிக்கிறார். ஸ்வதீய புக்தோஜித சேஷ போஜினான்னு சொல்றபடினால நீர் சாப்பிட்டு மிகுதியாக இருக்கிற வஸ்துவை சாப்பிட்றதே ஸ்வரூபமாக உடையவர். அதனால இவருக்கு சேஷாசனர் என்பதாக பேரு. போனகம் செய்த சேடம் என்பதாக சொல்றது. பாகவதெல்லாம் சாட்ட பிற்பாடு நாம சாப்பிட்றது இருக்க, அது நமக்கு பரம பாக்கியம்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பாகவத சேஷம். நம்மாத்துல யாரானா அதிர்ச்சி வரா, பரம பாகவதரா யாரானா வரா, அவ வந்தாள்னாக்க அவளுக்கு சத்காரம் பண்ணி அவளை சாப்பிட பண்ண பிற்பாடு அதுக்கப்புறமா நாம சாப்பிட்றது இருந்துருக்க, அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். ஒரு பாகவதன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முறை அது. ஆகையால இவர் என்ன பண்றேன்னா, பெருமாள் அமுது செய்யாததை இவர் சாப்பிட மாட்டேன். ஆகையால பெருமாள் அது அமுது செய்ததை தான் சாப்பிட்ற. ஆகார நியமத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற, மால் அமுது செய்யாதது, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாத வஸ்துக்களை
நாம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரம் அதை தான் சொல்ற. இப்ப என்ன பண்றது, எங்கேயான வெளியூர்ல போறோம், பெருமாள் ஏழை மண்டு போல பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாத எப்படி சாப்பிட்றது, இந்த வஸ்துவை சாப்பிட்றதுன்னாக்க, அப்பவும் நாம என்ன பண்ணணும்னாக்க, நாம அந்த ஹிருதயாந்தர்வர்த்தியாக இருந்தவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அதை நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணும். எங்கேனா ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம், அந்த இடத்துல இருந்து பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் வேற இடம் இருக்கு, இங்க போக முடியல, அங்க பெருமாள் இல்லை, அதுக்காக அப்படியே உரிச்சு சாப்பிடக்கூடாது, அப்படியே இது பண்ணி சாப்பிடக்கூடாது. நாம மாலமுது செய்வித்து அதுக்கப்புறமா தான் நாம சாப்பிடணும். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அந்த பெருமாள் அமுது செய்யாததை சாப்பிட மாட்டேன், பெருமாள் அமுது செய்ததையே சாப்பிட்றதையே அவர் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, ஸ்வரூபமாக உடைத்தானவராக இருக்கிறபடினால அவருக்கு சேஷாசனர் என்று அவருக்கு திருநாமம் ஏற்படுறது. அத்ததான் பிரபுக்த சிஷ்டாசி, பெருமாள் அமுது செய்ததை சாப்பிட்றவர் சேஷாசனர். அப்படி அதோட மாத்திரமில்ல, சாப்பிட்டு இருக்கிறவர் இல்லை. சிஷ்டாசி அத சைன்ய சத்பதி, சைன்ய சத்பதி, அவர் சேனாபதி ஆழ்வானாக எழுந்தருள் இருந்திருக்கார் என்று சொல்ற. இப்போ இவர் சேனாபதியாக இருக்கிறபடினால ஒரு ராஜாவினிடத்துல சேனாபதியாக இருந்திருக்கிறவன் ராஜா என்னென்ன கட்டளை இடுறாளோ, அதாவது ராஜாவினுடைய மனத்துல என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது மொத்தத்துக்கும் ஒரு செயலாக்குறதுன்றது சேனாபதி. அப்படிதானே? ராஜாவுக்கு சொல்றாருனாக்கா அது மொத்தத்தையும் காரிகரியா பண்றவா கீழே இருக்கிறவா தான் பண்ணணும். அந்த மாதிரி சேனாபதியாக இருந்துட்டு எம்பெருமானுடைய திருவுள்ளம் மொத்தத்தையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறவராக இருந்திருக்கார். இதுதான் விஷயம். வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய பிரபுக்த சிஷ்டாசி சன்னு, இப்படி சிஷ்டாசியாக இருந்து கொண்டு அத சிஷ்டாஸ்ய சைன்ய சத்பதி சமஸ்த லோகைக துரந்தரஹா சதா, அந்த லோகம் எல்லா உலகையும் நடத்தி செல்வராக இருந்திருக்கேன்னு சொல்ற. சமஸ்த லோகைக துரந்தரஹா, இந்த லோகங்கள் மொத்தத்தையும் நிர்வாகம் பண்ணுபவராக இருக்கார். அந்த நிர்வாகத்தை பெருமாள் இவரிடத்துல கொடுத்துட்டேர்னு அர்த்தம். அதுக்கு வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்திரவதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம். இது சுவாமி தேசிகன் இந்த சேனாபதி விஷயமாக சொல்ற. இந்த இடத்துல ஒரு விசாரம் இருக்கு. விசாரம்னாக்கா ஒரு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். லோகவத்து லீலா கைவல்யம்லாம் சொல்லிட்டு ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணா தசன்னிகிதத்வாச்சான்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னாக்க அந்த பெருமாள் பண்ணக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்னு சொல்றமே, இது தவிர மீதி எல்லாம் நம்ம பண்ணலாம்னு அர்த்தம். அதுக்கு அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்மாக்களை பண்றது பெருமாள் ஒருத்தர் தான். அதாவது பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் தான் பண்றதுதான். இப்ப பெருமாள் சங்கல்பிக்கிறது எல்லாவற்றையும் செயலாக ஆக்குறவர் இந்த விஸ்வக்சேனர்னு சொல்லிட்டோமானாக்க, அப்ப அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களையும் பெருமாள் சங்கல்பிக்கிற இவர் தான் பண்றேன்னு சொல்லலாமான்னு ஒரு கேள்வி வரும்.
ஆகையால அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் தவிர மீதி விஷயங்களை எல்லாம் இவர் பண்றவராக இருந்திருக்கேன்றதுதான் இந்த இடத்துல சாஸ்திரியமான ஒரு விஷயம். ஆகையால விஸ்வக்சேனரை பொறுத்த வரைக்கும் எத்வேத்திர சிகரஸ்பந்தே விசுமேத வியவஸ்திதம்னு சொல்லச்சே பெருமாள் என்னென்ன நினைக்கிறாரோ அது மொத்தத்தையும் செயல் வடிவமாக ஆக்கிறவர் இவர். ஆனா சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் தவிர மீதி விஷயங்கள் என்ன அர்த்தம். அப்படிப்பட்ட விஸ்வக்சேனர் சமஸ்தலோகைக துரந்தரஸ்வதா கடாட்ச வீட்சோஸ்ய சர்வகர்மசு அஸ்ய இந்த அழகருடைய மங்களகரமான கடாட்ச வீட்சிஷ்ட எப்பவும் அந்த அழகருடைய கடைக்கண் பார்வை அந்த விஸ்வக்சேனர் மேல எழுந்தருள் இருக்கிறபடினால அவர் பெரிய பாக்கியம் பண்ணவர். இவர் சொல்ற என்ன நித்தியசூரிகள் போலவும் அந்த கைங்கரியம் பண்ணச்சே நித்தியசூரிகள்லாம் நேர அவரை பார்க்கறா, பெருமாள் திருமுக மண்டலத்தை பார்க்கறா. அவருக்கு இது வேணும் அது வேணான்றது தெரியறது. அப்ப பெருமாள் என்ன விரும்புறாரோ அந்த விரும்புற கைங்கரியத்தை பண்றவா. நாம பண்ற கைங்கரியம் அவருக்கு விருப்பம் இல்லாத இருந்ததுன்னாக்க அதை விட்டுறவாளாக இருந்துருக்கா. இப்ப நமக்கு நித்தியசூரிகள் மாதிரி பெருமாளை நேரம் சேவிக்கிற ஒரு நிலை இப்ப இல்லை. அப்ப சாஸ்திரம் தான் பெருமாளுக்கு எது விருப்பமானது எது விருப்பம் அல்லாததுன்றது அந்த சாஸ்திரத்தை கொண்டு அறிந்து அது மூலமாக நாம கைங்கரியம் பண்ணணும்னு சொல்ற. நித்தியசூரிகள் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்துட்டு இருக்க. விஸ்வக்சேனருடைய முகத்தை பெருமாள் பார்த்துட்டே இருக்காராம். இதான் ரெண்டுத்துலயும் ஒரு வித்தியாசம். ஏன்னா இவரும் கைங்கரியம் தானே பண்றவர். இவர் என்னத்துக்கு இவர் பெருமாள் என்னத்துக்கு பார்க்கணும்? இவர் தானே பெருமாளுடைய முகத்தை நோக்கிண்டு இருந்து அடுத்த கைங்கரியம் என்ன சொல்ல போறாருன்னு பார்த்துட்டு இருக்கணும் என்று கேட்டேன். இவர் என்னன்னா மேல மேல கைங்கரியம் பண்ணிட்டே இருந்துருக்கு. இவர் சொன்னது சொல்லாதது இந்த ராமாயணத்துல ஒரு இடத்துல வருது. நல்ல தூதுவனுக்கு லட்சணம் என்ன என்பதாக ஹனுமாரை பத்தி விசேஷமா சொல்லச்சு. தூதுவனுக்குள்ள அதுல உத்தமன் அதமன் மத்தியமன் என்று 3 விதமான தூதுவர்கள் சொல்றார். அதமனாக இருக்கக்கூடிய தூதுவர்கள் என்னன்னா எந்த பர்பஸுக்காக எந்த காரியத்துக்காக அவளை அனுப்பிச்சாலோ அதை திறன்பட செய்யாமல் விபரீதமா பண்ணிட்டு வரவா அதமாள். சொன்னதை மாத்திரம் செய்யறவா மத்தியமாள். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப சொன்னதையும் செய்து அதுக்கு மேலேயும் நடந்து கொள்பவர்கள் உத்தமவரான தூதுவர்கள்னு இங்க ராமாயணத்தை சொல்ற. இந்த யுத்தகாண்டத்துல ஆரம்பத்துல சொல்ற. இது எதுக்காக சொன்னா ஹனுமாருடைய விசேஷத்தை சொல்ற. இப்ப ஹனுமாரிடத்துல சொல்லிட்டு வந்தது என்ன? சுக்ரீவன் சொன்னது என்ன? சீதை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு தான் சொல்லியிருக்காரு. இப்ப சிம்சுபா விருட்சத்துங்கீழ சீதை இருக்கா பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னதோ அங்கதான் இருக்கான்னு வந்து சொல்லியிருந்தாக்கா இதோட என் காரியம் முடிஞ்சு போச்சுன்னு அவர் வந்திருக்கலாம். இல்லையோ வரல. ஏன்னா அடுத்தது ஒரு க்ஷணம் பார்க்கறது இன்னும் கொஞ்ச நாள் இல்லாத போயிட்டா சீதையே உத்பந்தம் பண்ணிட்டு இல்லாதையே கூட போயிடுவேன். அப்ப ராமருடைய திருவுள்ளம் சீதை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வர்றது மாத்திரம் இல்ல, சீதைக்கு ஒரு விசுவாசம் ஏற்படும்படியாக இவர் நடந்து கொள்ளணும்ன்றதுதான். ஆகையில தான் கணையாழிய மோதிரத்தை கைக்கு கொடுக்கிறார் ஹனுமாரிடத்துல. நீ சீதையை பார்த்தேன்னா அவ பாப்பார்ன்ற சீதையை இவர் பார்ப்பேன்ற ஒரு விசுவாசம் இருந்தபடியால தான் கொடுத்தார். ஆகையால தான் சீதையோட பேசிட்டு அங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வரையர். ஆகையால இவர் உத்தமமான தூதுவராக இவர் ஆறார்னு அந்த இடத்துல சொல்ற. அதே மாதிரி சேவக்கால கூட பகவத் சேவக்கால இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு சேவகர்களாக இருக்கட்டும், அவன் சொன்னதை செய்யறதோ சொன்னதையே சரியாக செய்யறதோ சொன்னதுக்கு மேலேயும் செய்யறதுன்றது இருக்க. இது 3 வச்சுட்டு தான்
இது நல்ல சேவகன்னா மத்தியம உத்தமனா அதமனா மத்தியமனா என்று சொல்றது. நாம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து நின்றான்னாக்கா அந்த சேவகனை பார்த்தாலே ஐயோ இவன்கிட்ட சொல்றது காட்டிலும் சொல்லாதே இருக்கலாமேன்னு தோணும் நமக்கு. சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு வரவன் அது ஒண்ணு. மூணாவது சந்தர்ப்பானுகுணமாக சொன்னதையும் செஞ்சு அதுக்கு மேலேயும் பண்றவா இருக்காள அவதான் உத்தமமான சேவக்காள்னு சொல்றாரு. இவர் உத்தமமான சேவகராக இருக்கிறபடினால இவருக்கு மேல மேல என்ன சொல்லலாம், இவரே பண்றது, அதாவது நம்மளுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு விஸ்வக்சேனரே பண்ணிட்டு இருக்கே, அதுக்கும் மேல நாம இவரை என்ன பண்ண வைக்கலாம்ன்றத நினைச்சுண்டு இவர் எப்படி பண்றேன்றத அவர் பார்த்துட்டு இவரையே பார்த்துட்டு இருக்கிறான். அதுல ஒரு சந்தோஷமா இருக்கான். அப்படி அந்த சுந்தரபாகுவனுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக ஆறவர் இந்த விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேனாபதி. இது வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய வை பிரபுக்த சிஷ்டாஸ்யத சைன்ய சத்பதிஹ சமஸ்த லோகைக துரந்தர சதா கடாட்ச வீக்ஷோஸ்யத சர்வ கர்மசு. இந்த 2 ஸ்லோகங்களால ஆழ்வான் பிரார்த்திக்கிறது, கருத்மான் மாதிரி நமக்கும் சர்வதேச சர்வகால சர்வோஜிதமான கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் வரணும். நம்மளுடைய கைங்கரியத்தையும் பெருமாள் ஏத்துக்கணும். அந்த கைங்கரிய பெருமாளுடைய கோஷ்டியில நம்மையும் சேர்த்துக்கணும், தன்னையும் சேர்த்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். 2வது ஸ்லோகத்துல விஸ்வக்சேனரை சொல்றதுனால என்னன்னாக்க, பெருமாள் உகந்த கைங்கரியத்தை பண்ணணும், பெருமாளுக்கு உகப்பாக இருக்க மாதிரி கைங்கரியத்தை பண்ணணும். அந்த உகப்பு பெருமாளுடைய உகப்பே தமக்கு உகப்பு. அது நாம பண்ற கைங்கரியங்கள் எல்லாம் தனக்கு உகப்பாக இருக்கும்னு பெருமாள் எண்ணும்படியாக நாம நடந்து கொள்ளணும்ன்றத இந்த விஸ்வக்சேனருடைய கைங்கரியத்தை சொல்லி நமக்கு போதிக்கிற. இப்படி நமக்கு அழகருடைய அனுகிரகமும் ஆழ்வானுடைய அனுகிரகமும் இந்த கைங்கரியம் செய்யணும்ன்ற புத்தியை ஏற்படுத்தி நல்வழிப்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.